இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு புனித மரிய ஃபவுஸ்தீனா திருவிழா. இறை இரக்கத்தை நமக்கு, இறை இரக்க பக்தியை நமக்கு கொடுத்தவர். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17 24 முடிய. 72 சீடர்களை தாம் போகவிருந்த இடங்களுக்கு இருவராக அனுப்பினார் அல்லவா? அந்த சீடர்கள் சென்று வந்து இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓடியது, நோய்கள் தீர்ந்தது, அதிசயங்கள் நடந்தன என்றெல்லாம் சொல்லும் பொழுது இயேசு அகமகிழ்ந்து தந்தை கடவுளை புகழுகிறார். உம்மை புகழுகிறேன் தந்தாய், இந்த சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தி ஞானிகளுக்கு அவற்றை மறைத்து வைத்தீரே, உம்மை புகழுகிறேன் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப இயேசுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நாம் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசை அடைய முடியாது. குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் தாய் தகப்பன் சொல்லுவதை போலவே அந்த சிறிய குழந்தைகள் கேட்கிறார்கள், தாய் தகப்பனை அனைத்திலும் நம்பி இருக்கிறார்கள் என்பதை போல நாமும் இயேசுவினுடைய பிள்ளைகள், சீடர்கள், சீடத்திகள் இயேசு சொல்லுவதை போலவே அனைத்திலும் செயல்பட வேண்டும். இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதையே நாம் செய்ய வேண்டும். இயேசுவை மட்டுமே நம்ப வேண்டும். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். மனிதர்களை நம்பாமல் எல்லாம் இருக்க முடியாது, ஆனால் சார்ந்து இருக்கக்கூடாது. கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளும் கடவுளுடைய செயல்பாடுகளும் மற்ற மனிதர்களில் இருக்கும் பொழுது அவர்களை நாம் நம்புகிறோம். அது வேறு, அது கடவுளை நம்புவது தானே. நாம் நம்முடைய பெற்றோரை நம்புகிறோம், கடவுள் அங்கே இருக்கிறார், ஆகையினால் நம்புகிறோம். நல்லதை சொல்லி கொடுக்கிறார்கள், நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறார்கள், தங்களையே அதற்காக உருக்கி கொள்ளுகிறார்கள், அதற்காகத்தான் அவர்களை நம்புகிறோம். அதனுடைய பொருள் அவர்களை நம்புவதல்ல, அவர்களை நமக்கு கொடுத்திருக்கிற கடவுளை நம்புவது. ஆகையினால் நம்மிலே இருக்க வேண்டிய ஒரு குணநலம் என்ன? அனைத்திலும் கடவுளை நம்புவது. எந்த சூழ்நிலை இருக்கட்டும், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமா, அவரை அழையுங்கள், ஆண்டவரை அழையுங்கள், ஆண்டவர் அங்கே இருக்கட்டும், அவர் ரிபன் வெட்டட்டும், அவர் கதவை திறக்கட்டும், அவர் தொடக்கி வைக்கட்டும், அவர் அங்கே இருக்கட்டும். இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு அனுபவிக்க ஆரம்பிப்போம். உலகமே மாறிவிடும், நம்முடைய பார்வையே மாறிவிடும். இன்றைக்கு அப்படித்தான் பலரும் இயேசுவிலே இணைந்திருக்கிறார்கள். இயேசுவில் நம்முடைய அனுபவம் மாற மாற உலகத்தை பற்றிய நம்முடைய பார்வை மாறிவிடும். நாம் பேசுவதெல்லாம் நாம் அல்ல, கடவுளே பேசுவதாக மாறும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். சிறுவர்களாகிய எங்களுக்கு நீர் பல ஞானமான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி கொள்ள உம்மை நம்பி உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு நிறைய விண்ணக மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இந்த அரிய காரியங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் உம்மை புகழ்ந்து போற்றுகின்ற சிறுவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.